Simplification of algebraic fractions x by 2 plus x by 6 minus x by 3. So, இங்க பாத்தீங்கன்னா x by 2 ன்றது ஒரு fraction, x by 6 ன்றது ஒரு fraction, x by 3 ன்றது ஒரு fraction. Plus sign, positive sign கொடுத்திருக்காங்க, negative sign கொடுத்திருக்காங்க. So, signs வந்து ரொம்பவே carefully நீங்க வந்து handle பண்ணணும். So, இதை simplify பண்றதுக்கு first வந்து உங்களோட denominator என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 2 கொடுத்திருக்காங்க, 6 கொடுத்திருக்காங்க, 3 கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து LCM எடுத்து தான் வந்து நம்ம simplify பண்ண போறோம். So 2, 6, 3க்கு வந்து LCM எடுக்கணும். LCM எடுக்கிறதுக்கு different methods இருக்கு. So நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து LCM எடுக்க போறோம். So first வந்து நான் செகண்ட் டேபிள் எடுத்துக்கிறேன். So 1 time 2 வந்து 2 கிடைக்கும். Then comma இது பார்த்தீங்கன்னா 3 2s are 6. Then 3 வந்து டிவைட் பண்ண முடியாது. So எதெல்லாம் டிவைட் பண்ண முடியலையோ அந்த நம்பர்ஸ்லாம் இங்கே as it is போடணும். So இங்கே நம்ம 3 போட்டுக்கிறோம். So once இதை கம்ப்ளீட் பண்ணி ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 1 into 2 2 கிடைக்கும், 3 into 2 6. இது நம்ம பண்ணல, அதனால் as it is நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1, 3, 3 இருக்கு. ஸோ தேர்ட் டேபிள் அதில் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 1 வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் 1 as it is நம்ம போட்டுக்கிறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 into 3 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 into 3 3. ஸோ கீழே வந்து 1 1 1 இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ LCM பார்த்தீங்கன்னா LCM ஈக்குவல்ஸ் 2 இருக்கு, then multiplied by 3. So 2 into 3 பார்த்தீங்கன்னா 6. So LCM வந்து 6. இப்போ denominator நம்ம எல்லாமே என்ன கொண்டுட்டு வர போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6 கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ denominator எல்லாமே நம்ம 6 கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். x by 2 இருக்குது, அதை நான் இங்கே எழுதுகிறேன். x by 2 எழுதுகிறோம். நெக்ஸ்ட் என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, x by 6 கொடுத்துருக்காங்க, அதை வந்து நான் இங்கே எழுதுகிறேன். x by 6 எழுதுகிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து என்ன ஃப்ராக்ஷன் இருக்குது பாருங்கள், x by 3. சைன்ஸ்லாம் விட்டுருங்க, பாசிட்டிவ் சைன் இங்கே நெகட்டிவ் சைன்லாம் இருக்குது, அது வந்து லேட்டர் வந்து ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நான் வந்து சைன் இல்லாமல் தான் நம்ம எல்லாம் எழுதியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா x by 2 எழுதியிருக்கோம், இங்கே வந்து x by 6 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா x by 3 எழுத போகிறோம். ஸோ அதை நான் கீழே எழுதிக்கிறேன், x by 3. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுக்கோங்க. ஸோ தென் மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டோன்னா இங்கே ஒரு ஃப்ராக்ஷனல் பார் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஃப்ராக்ஷனல் பார் போட்டுட்டு ஈக்குவல்ஸ் போட்டுக்கோங்க. இங்கேயும் வந்து ஈக்குவல்ஸ், இங்கேயும் வந்து ஈக்குவல்ஸ். ஸோ நம்ம என்ன LCM இங்கே கொண்டுட்டு வர போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6, அதை இந்த சைட் போட்டுக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் பார் போட்டு இங்கேயும் 6 போட்டுக்கிறோம். இங்கேயும் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் பார் போட்டுட்டு 6 கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனுக்கு பதிலாக இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுதான் கொஸ்டினில் வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அது என்ன மாதிரி ஃப்ராக்ஷன் வர போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா LCM வந்து 6 தான் கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அதனால தான் இங்கே ஆல்ரெடி 6 போட்டுட்டோம். ஸோ 2 எத்தனை டைம்ஸ் பண்ணிங்கன்னா வந்து 6 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 3 தான் வந்து 6. இங்கே என்ன நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம், சேம் நம்பர் தான் நியூமரேட்டர்லேயே நம்ம எழுதணும். ஸோ இங்கேயும் 3 போட்டுப்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6 வந்து எத்தனை டைம்ஸ் பண்ணால் 6 கிடைக்கும், 1 டைம் தான். ஸோ இங்கே 1னா இங்கேயும் மேலே நியூமரேட்டரும் வந்து as it is 1 நீங்கள் போட்டுப்பீங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வந்து எத்தனை டைம்ஸ் பண்ணால் 6 கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். ஸோ அதே 2 தான் நியூமரேட்டர்லேயும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நம்ம இந்த டினோமினேட்டர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காமனாக கொண்டுட்டு வந்தால் மட்டுமே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து இதர் ஆட் பண்ணலாம் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களோட டினோமினேட்டர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் பண்ண போகிறோம், which is 6 தான் கொண்டு வர போகிறோம். அதனால தான் நான் முன்னாடியே வந்து 6 நம்ம போட்டு வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 into x. 3 into x is 3x. 1 into x பார்த்தீங்கன்னா x. 2 into x பார்த்தீங்கன்னா 2x. Now you are going to replace x by 2 இருக்கிற இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ண போறீங்க, 3x by 6 ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. x by 6 இருக்கிற இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ண போறீங்க, x by 6 தான். x by 3 இருக்கிற இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ண போறீங்க, 2x by 6 வந்து ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. இப்போ எல்லாம் பாருங்க, டினோமினேட்டர் எல்லாமே பாருங்க 6 கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ LCM எடுத்து டினோமினேட்டர் எல்லாமே காமனாக கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த x by 2 இருக்கிற இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 3x by 6 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க. x by 6 இருக்கிற இடத்துல x by 6 தான் போட போகிறீங்க. ஸோ x by 6 போட்டாச்சு. இங்கே வந்து நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் மறக்காமல் போடணும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2x by 6 as it is இங்கேயே போட்டுடுங்க.
ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி டினாமினேட்டர் வந்து காமனாக கொண்டுட்டு வந்த பின்னாடி நியூமரேட்டர் வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணலான்னு சொல்லி இங்கே எல்லாமே வந்து 6 இருக்குது. டினாமினேட்டர் 6 போட்டுக்கிறோம். ஸோ நியூமரேட்டர் என்னென்ன இருக்குது பாருங்கள், 3x வித் சைனோட போடணும், ப்ளஸ் எக்ஸ் தென் மைனஸ் 2x சைனோட நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ நியூமரேட்டர் பார்ட்டை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3x ப்ளஸ் எக்ஸ், இது எக்ஸோட கோஆர்டினேட் என்ன மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஸோ லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் நீங்கள் வந்து ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். ஸோ இங்கே எல்லாமே எக்ஸ் தான் இருக்குது. ஸோ 3x ப்ளஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 4x, தென் மைனஸ் இங்கே என்ன இருக்குது 2x இருக்குது, டிவைட் பை 6. மறுபடியும் இந்த 4x மைனஸ் 2x இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் 2x பை 6. நெக்ஸ்ட் இதையும் நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். செகண்ட் டேபிளால் உங்களோட நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 1 2 is 2, 3 2s are 6. So 1 into x பார்த்தீங்கன்னா which is x divide by 3. இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் algebraic fractions வந்து simplify பண்ணணும். Thank you so much for watching this video.